Yeah, please, we'll continue. Only let's keep them. Yes, no? Yes, sir. So, let's நம்ம inheritance வரைக்கும் முடிச்சோமா? Encapsulation inheritance முடிச்சிருக்கோம். Inheritanceல கூட நேத்துக்கு நம்ம பார்க்கும்போது 4 types of inheritance தான் பார்த்தோம். 5th type நம்ம இன்னும் பார்க்கல. கரெக்ட்டா? அதாவது மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் நம்ம பார்க்கல. அப்ப அது மட்டும் பார்த்துட்டோம்னா இன்ஹெரிட்டன்ஸ் கம்ப்ளீட்டாவே முடிஞ்சிட்டு அர்த்தம் இல்ல? அப்ப மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் மீன்ஸ் வாட்? மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்னா நான் என்ன சொன்னேன்? Two parent மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்னா வந்து 2 பேரண்ட், அதாவது மோர் தென் 1 பேரண்ட் இருப்பாங்க, சிங்கிள் சைல்டு இருக்கும். அப்ப இதுதான் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்கான ஒரு இன்ஹெரிட்டன்ஸ் நம்ம நேற்று சொல்லிட்டு இருந்தோம்ல. ஏன்னா வந்து இப்போ இதுல என்னன்னா ப்ரையாரிட்டி டைமண்ட் இஷ்யூ வருது. அதாவது ஃபாதரும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கான், மதரும் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்காங்க அப்படின்னு. அப்ப 2 பேரண்ட் வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் ஃபாதர் அண்ட் திஸ் இஸ் மதர் அண்ட் திஸ் இஸ் அ சன். ஸோ அப்போ இந்த ஃபாதரையும் சன் எக்ஸ்டெண்ட் பண்றான், இந்த மதரையும் சன் எக்ஸ்டெண்ட் பண்ணா நமக்கு என்ன ப்ராப்ளம் வரும்? ஆம்பிகியூட்டி இஷ்யூ வரும். மீன்ஸ் தட் டைமண்ட் ப்ராப்ளம் கிடைக்கும். கரெக்டா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபாதர் ஷார்ட் டெம்பரா இருக்கான், இந்த மதர் கூட ஷார்ட் டெம்பரா இருக்கிறாங்க, இந்த சன்னும் இப்போ ஷார்ட் டெம்பரா இருக்கான். இப்போ இந்த சன்னுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி யார்கிட்ட இருந்து வந்திருக்கும்? ஃபாதர்கிட்ட இருந்து வந்திருக்குமா, மதர்கிட்ட இருந்து வந்திருக்குமா? we cannot say that. அப்போ we cannot say that அப்படின்னா சிஸ்டம் கூட cannot say that. கரெக்ட் தானே? ஸோ அப்போ சிஸ்டமாலே அதை சொல்ல முடியாது. அப்போ சிஸ்டமால சொல்ல முடியாது அப்படின்னா அப்போ அதை நம்மளால இந்த கான்செப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாதுன்னு அர்த்தம். சரியா? அப்ப ஜாவால நம்மளால எதை அச்சீவ் பண்ண முடியாது? மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸை கிளாஸ் வச்சுட்டு அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ we cannot achieve the multiple inheritance in Java using Java classes. சரியா? ஜாவா கிளாஸஸ் வச்சு அச்சீவ் பண்ண முடியாதே தவிர, ஆனா நம்ம எதை வச்சு அச்சீவ் பண்ண முடியும்? இன்டர்ஃபேஸ் வச்சு அச்சீவ் பண்ண முடியும். அப்போ அதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு யாரை தெரியணும்? இன்டர்ஃபேஸ்னா என்னன்னு தெரியணும். அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னது? இன்டர்ஃபேஸ். சரியா? சரி, இன்டர்ஃபேஸ்னா என்ன சார் அப்படின்னு கேட்டா ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிளா சொல்லலாம். இன்டர்ஃபேஸ்னா என்னன்னு, இன்டர்ஃபேஸ்னா அது பார்க்க எப்படி இருக்கும்னா இந்த மாதிரி இருக்கும். இன்டர்ஃபேஸ்னு ஒரு கீவேர்டு இருக்கும். இன்டர்ஃபேஸ்க்கு நீங்க ஒரு பேர் வச்சுக்கலாம், இன்டர்ஃபேஸ் நேம் ஒன்று வச்சுக்கலாம், ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட், அவ்வளவுதான் இன்டர்ஃபேஸோட சின்டாக்ஸ். இது உள்ள என்ன சார் இருக்கும்னு கேட்டா இது உள்ள ஸ்டாட்டிக் கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கும். இது உள்ள என்ன இருக்கும்? ஸ்டாட்டிக் கான்ஸ்டன்ட்ஸ் இருக்கும். இது உள்ள என்ன இருக்கும்? வேற என்னன்னா அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருக்கும். என்ன இருக்கும்? அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்ஸ் இருக்கும். இது வந்து வேரியபிள் மாதிரி, இது வந்து மெத்தட் மாதிரி. இது என்னது? வேரியபிள் மாதிரி, இது மெத்தட் மாதிரி, இது கிளாஸ் மாதிரி. ஆனா இது கிளாஸ் கிடையாது, இது வேரியபிளும் கிடையாது, இது நார்மலான மெத்தடும் கிடையாது. அப்ப இதுக்கெல்லாம் ஒரு அடிஷனல் மீனிங் இருக்கு. நார்மலை விட்டு இது கொஞ்சம் அப்நார்மலா இருக்குன்னா இதுக்கு ஒரு செப்பரேட்டா ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குன்னு அர்த்தம். அப்ப அதை லேர்ன் பண்றதுக்கு தான் இந்த கிளாஸ். சரியா? சரி, let me define an interface. அப்ப இன்டர்ஃபேஸ்னா என்ன சார்னா, இன்டர்ஃபேஸ்னா ப்ளூபிரிண்ட் ஆஃப் அ கிளாஸ். இன்டர்ஃபேஸ்னா என்னது? ப்ளூபிரிண்ட் ஆஃப் அ கிளாஸ். அப்ப கிளாஸ்னா என்ன சார்? இன்டர்ஃபேஸ்னா என்னது? ப்ளூபிரிண்ட் ஆஃப் அ கிளாஸ். கரெக்டா? இன்டர்ஃபேஸ்னா என்னது? ப்ளூபிரிண்ட் ஆஃப் அ கிளாஸ். அப்ப கிளாஸ்னா என்ன சார்? வாட் இஸ் அ கிளாஸ்? What is a class? Blueprint. Blueprint of a object. Class என்னது? Blueprint of a object. Objectல என்னென்ன வேரியபிள் வரணும், ஆப்ஜெக்ட்ல என்னென்ன மெத்தட் வரணும்ன்றது நம்ம எங்க எடுத்து எழுதி வைக்கிறோம்? கிளாஸ்ல எழுதி வைக்கிறோம். அப்ப கிளாஸ் யாரு? ஒரு ப்ளூபிரிண்ட். ஆப்ஜெக்ட்ல வர வேண்டியது கிளாஸ்ல எழுதி வைக்கிறோம். அப்ப எழுதி வைக்கிறதா நம்ம ப்ளூபிரிண்ட்னு சொல்றோம். இந்த கிளாஸே ஒரு ப்ளூபிரிண்ட், இந்த ப்ளூபிரிண்ட்க்கே ஒரு ப்ளூபிரிண்ட் அந்த இன்டர்ஃபேஸ். ப்ளூபிரிண்ட்க்கே ஒரு ப்ளூபிரிண்ட் அந்த இன்டர்ஃபேஸ். இன்டர்ஃபேஸ் அப்போ ப்ளூபிரிண்ட் ஆஃப் அ கிளாஸ். சரியா? அப்போ அந்த கிளாஸ்ல என்னென்ன மெத்தட நம்ம எழுத போறோம்ன்றத முன்கூட்டியே பேரை மட்டும் எழுதி வைக்கிற இடம் இந்த இன்டர்ஃபேஸ். அப்போ அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்னா என்ன சார் அர்த்தமா? அப்ஸ்ட்ராக்ட்னா இன்கம்ப்ளீட் அப்படின்னு அர்த்தம். அப்ஸ்ட்ராக்ட்னா என்ன அர்த்தம்? இன்கம்ப்ளீட் அப்படின்னு அர்த்தம். அப்ஸ்ட்ராக்ட் மீன்ஸ் இன்கம்ப்ளீட். அப்போ இங்க இருக்கிற மெத்தட் இன்கம்ப்ளீட் மெத்தடா சார்னா ஆமா. இன்டர்ஃபேஸ்க்குள்ள கம்ப்ளீட் மெத்தட் வராது, இன்கம்ப்ளீட் மெத்தட் வரும். கம்ப்ளீட் மெத்தட்னா என்னதுன்றது உங்களுக்கு தெரியணும்ல. கம்ப்ளீட் மெத்தட்னா மெத்தடுக்கு ஒரு பேர் வைப்பீங்க, ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் போடுவீங்க, ஓப்பன் பிரேசஸ் க்ளோஸ் பிரேசஸ் போட்டு இது உள்ள எழுதுவீங்க, மெத்தடோட பாடி எழுதுவீங்க. கரெக்டா? இதுதான் கம்ப்ளீட் மெத்தட். ஓகே, மெத்தடுக்கு பேர் மட்டும் வச்சுட்டு பாடியை கொடுக்காம விட்டுட்டா, பேர் மட்டும் வச்சுட்டு பாடியை கொடுக்காம விட்டுட்டா அதுக்கு பேரு இன்கம்ப்ளீட் மெத்தட். அந்த இன்கம்ப்ளீட் மெத்தட் இனிமே என்னன்னு சொல்லணும்?
அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்னு சொல்லணும். என்னன்னு சொல்லணும்? அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். அப்ப சிம்பிளா அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்னா மெத்தடுக்கு பேர் இருக்கும், பாடி இருக்காது, முடிஞ்சு. அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்னா என்ன? பேர் மட்டும் தான் இருக்கும், பாடி இருக்காது. கிளாஸ்ல தான் மெத்தட் பாடி இருக்கும். சரியா? அப்ப அது ஒரு இன்கம்ப்ளீட் மெத்தடா இருக்கும். சரியா? சரி, இப்போ நான் ஒன்று கிரியேட் பண்றேன் பாருங்க. ஒரு இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்றேன், கவனிங்க. So right click here, go to new, go to a class. ஒரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்றேன். இந்த கிளாஸ்க்கு என்ன பேர் வைக்கிறேன்னா சன் ஹவுஸ் அப்படின்னு பேர் இருக்கு. என்ன பேர் வச்சிருக்கேன்? சன் ஹவுஸ்னு பேர் வச்சிருக்கேன். இந்த சன் ஹவுஸ் அப்படின்ற கிளாஸ்ல ஒரு மெத்தட் எழுதிக்கிறேன். பப்ளிக் void KTM bike. This is sons KTM bike. அதே மாதிரி இன்னொரு மெத்தட் எழுதிக்கிறேன், which is என்னதுதான் உங்களுக்கு இன்னொன்று வச்சுங்க, என்னது? பல்சரா? பல்சர் பைக். This is sons பல்சர் பைக். அப்புறம் அவனுக்கு ஒரு மெயின் மெத்தட், அடுத்து அவனுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் சன் ஹவுஸ் எஸ் ஈக்குவல் டு நியூ சன் ஹவுஸ். மெத்தட் அப்புறம் வந்து கால் பண்ணலாம். இப்போ நான் இன்னொரு கிளாஸ் கிரியேட் பண்ணிட்டு வரேன். ரைட் கிளிக்கு, கோ டு நியூ, கோ டு கிளாஸ். இல்லை இந்த முறை கிளாஸ் இல்லை, இந்த முறை நான் யாரை கிரியேட் பண்ண போறேன்? ஒரு இன்டர்ஃபேஸ். யாரை கிரியேட் பண்ண போறேன்? இன்டர்ஃபேஸ். அது எப்படி பண்றது? ரைட் கிளிக், நியூ, கிளாஸ்க்கு பதிலாக கீழே வந்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா இன்டர்ஃபேஸ் கிரியேட் ஆகும். ஒரு இன்டர்ஃபேஸ். இன்டர்ஃபேஸ்க்கு என்ன பேர் வைக்கிறேன்னா ஃபாதர் ஹவுஸ். இன்டர்ஃபேஸ்க்கு என்ன பேர் வச்சிருக்கேன்? ஃபாதர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இன்டர்ஃபேஸ்ல நான் ஒரு வேரியபிள் எழுதிக்கிறேன், இன்டீஜர் wheels equal to 4. wheels equal to என்ன வச்சிருக்கேன்? 4. அடுத்தது பப்ளிக் void மெத்தட் நேம் வந்து ஃபாதர் என்ன இருந்துச்சு? ஆடிகாரா? ஆடிகார். This is father's ஆடிகார். எரர் அடிக்குது. எரர் அடிக்குது. சேம் மெத்தட் நேம். ஆமா, இல்ல மாத்திட்டு கூட எரர் அடிக்குது. எரர் அடிக்குது. ஆமா, ஏன் எரர் அடிக்குது? இன்டர்ஃபேஸ்க்குள்ள என்னதான் வரணும்னு நான் சொன்னேன், அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் தான் இருக்கணுமே தவிர நார்மல் மெத்தட் இருக்க கூடாது. இப்போ எழுதின மெத்தட் என்ன மெத்தட்? நார்மல் மெத்தட். இன்டர்ஃபேஸ்க்குள்ள நீங்க ஒரு மெத்தட் எழுதுறீங்கன்னா மெத்தடுக்கு பேர் வச்சுக்கலாமே தவிர பாடி கொடுக்க கூடாது. மெத்தடுக்கு பேர் வச்சுக்கலாமே தவிர பாடி கொடுக்க கூடாது. இப்போ நான் என்ன தப்பு பண்ணேங்க? பேரையும் வச்சுட்டு கூடவே என்ன சேர்த்து கொடுத்துட்டேன்? பாடியும் கொடுத்துட்டேன். அப்ப அது தப்பு இல்லையா? அப்ப நான் என்ன பண்ணணும்? ஐ ஹேவ் டு delete it. அப்ப இங்கே முடிஞ்சிச்சுன்னு சொல்லணும், செமிகாலன் போட்டு இதோட ஓவர், நான் பாடி கொடுக்க மாட்டேன்னு சொல்லணும் அதுகிட்ட. சரியா? அப்போ எரர் போயிடும். இங்கேயும் என்ன தப்பு இருக்கு? மெத்தடுக்கு பாடி கொடுத்தது தான் தப்பு. அப்போ அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடா இருக்கணுமே தவிர ஃபுல் கம்ப்ளீட் மெத்தடா இருக்கக்கூடாது. புரியுதா? ஒரு இன்டர்ஃபேஸ்க்குள்ள ஒரு பாடி கொடுக்கலாமா மெத்தடுக்குன்னு கேட்டா நோ, யூ ஷுட் நாட். கிளியரா? சரி சரி. இன்டர்ஃபேஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாமா? இப்ப கிளாஸா இருந்தா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றீங்க, இன்டர்ஃபேஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாமான்னு கேட்டா பண்ணக்கூடாது. இன்டர்ஃபேஸ்க்கு என்ன கிரியேட் பண்ணக்கூடாது? ஆப்ஜெக்ட் மெயின் மெத்தட் எழுதி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண கூடாது. இந்த மாதிரி செய்யக்கூடாது. இந்த மாதிரி செய்யக்கூடாது. ஏன் சார் செய்யக்கூடாது அப்படின்னு கேட்டா, சி இந்த இன்டர்ஃபேஸ்ல ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டு நீங்க என்னத்தை கால் பண்ண போறீங்க? மெத்தடியா? மெத்தடுக்கு தான் பாடியே இல்லையே, இல்லாத பாடியை வந்து எக்ஸிக்யூட் பண்ண போறீங்க. கரெக்டா? அப்போ மெத்தடுக்கு பாடியே இல்லைங்கிறதுனால இங்க யார் தேவையில்லை? ஆப்ஜெக்ட் தேவையில்லை, கிரியேட் பண்ணவும் கூடாது. யாராவது பேப்பர்ல வரைஞ்சி வச்ச கிச்சனுக்கு யாருன்னா குக் அப்பாயின் பண்ணுவீங்களா? வேலை செய்யறதுக்கு வேலை செய்ய சொல்ல மாட்டீங்க, ஏன்னா அது பேப்பர்ல இருக்கிற கிச்சன். கரெக்டா? அதே மாதிரி தான் இது. இது ஒரு ப்ளூ பிரிண்ட் இல்லையா? அப்ப இதுக்கு நாம என்ன கிரியேட் பண்ணக்கூடாது?
ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண கூடாது. கரெக்டா? அப்படி யாராவது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்றீங்கன்னு அர்த்தம், பேப்பர்ல கிச்சன் வரைஞ்சி வச்சுட்டு குக்கு போய் குக் பண்ண சொல்றீங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி தான் இதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றது அதுக்கு ஈக்குவலன்ட். சரியா? ஸோ அப்போ இன்டர்ஃபேஸ்க்கு நம்ம என்ன கிரியேட் பண்ணக்கூடாது, ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணக்கூடாது. அப்படி கிரியேட் பண்ணா அது யூஸ்லெஸ். ஏன்னா மெத்தடுக்கு நம்ம பாடியே கொடுக்கறது இல்லை. சரியா? ஸோ அப்போ அடுத்த கீ பாயிண்ட் என்ன அப்படின்னா, இன்டர்ஃபேஸ்ன்றது ப்ளூ பிரிண்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் இல்லையா? அட் த சேம் டைம் we should not create object for an interface. சரியா? At the same time interface should contain only static constants and abstract methods correct? Clear? Yes, no? Yes. Yes, bro. Yes. ஓகே. அப்ப இது அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்னு தெரியுது. இதுக்கு என்ன பேரு? ஆக்சுவலா ஜெனரலா நான் இதுக்கு முன்னாடி உங்ககிட்ட என்ன சொல்லியிருக்கேன், இப்ப ஏதோ புதுசா நான் ஒன்று சொல்லிட்டு இருக்கேன். ஆனா இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் என்னன்னு சொல்லிட்டு இருந்தேன், இப்ப நான் ஸ்டாட்டிக் கான்ஸ்டன்ட் சொல்றேன். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் உங்ககிட்ட என்னன்னு சொல்லிட்டு இருந்தேன், வேரியபிள்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏன் தெரியுமா? அதை நீங்க எப்ப வேணாலும் வேரி பண்ணிக்கலாம். அதை நீங்க என்ன பண்ணிக்கலாம், எப்ப வேணாலும் வேரி பண்ணிக்கலாம். அதனால இவ்வளவு நாளா வேரியபிள்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனா ஒரு இன்டர்ஃபேஸ்க்குள்ள இருந்துட்டா உங்களால வேரி பண்ண முடியாது. வேல்யூ என்ன பண்ண முடியாது, வேரி பண்ண முடியாது. எப்படி சார்? நேத்து கூட நீங்க என்கேப்சுலேஷன் பண்ணும்போது லாக்கர் அமௌண்ட்டை மாத்தி காமிச்சிங்க தானே? என்கேப்சுலேஷன் பண்ணும்போது லாக்கர் அமௌண்ட் நான் வேல்யூ மாத்தி காமிச்சேன்ல. ஏன்னா அது ஒரு வேரியபிள், எப்போ வேணா மாத்திக்கலாம். அப்போ ஒரு கிளாஸ்க்குள்ள இருந்தா அது வேரியபிள், ஒரு இன்டர்ஃபேஸ்க்குள்ள இருந்தா அது கான்ஸ்டன்ட். அது என்னது? கான்ஸ்டன்ட்னா உங்களால மாற்ற முடியாதுன்னு அர்த்தம். கரெக்டா? ட்ரை பண்ணி பாருங்க. ஆப்ஜெக்ட்ல கிரியேட் பண்ணிட்டு ட்ரை பண்ணி காமிக்கிறேன். இது என்னது? இது ஒரு கான்ஸ்டன்ட். இதை வந்து வேரியபிள்னு சொல்லக்கூடாது, இன்டர்ஃபேஸ்க்குள்ள இருந்தா அதுக்கு பேரு கான்ஸ்டன்ட்னு சொல்லணும். சரியா? சரி. What is the connection between a class to a class? It's a class and class எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க? Extends keyword. What is the connection between an interface to a class? What is the connection between an interface to a class? It's a implements. இது என்னது? Implements. What is the connection between an interface to interface? Interface to interface என்ன கனெக்ஷன் தெரியுமா? Extends. என்ன கனெக்ஷன்? Extends. அப்ப சேமா இருந்தா extends, டிஃபரா இருந்தா implements. சரியா? சோ இந்த கனெக்ஷன் இதுவை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ ஒரு இன்டர்ஃபேஸ்க்கும் ஒரு கிளாஸ்க்கும் நீங்க எப்படி கனெக்ட் பண்ணிக்கலாம்? இம்ப்ளிமெண்ட்ஸ் கீவேர்ட் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த ஃபாதர் ஹவுஸ் சன் ஹவுஸ் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாமான்னு கேட்டா கனெக்ட் பண்ணிக்கலாம். எப்படி தெரியுமா? எக்ஸ்டென்ஸ் கீவேர்டு இல்ல, இந்த முறை என்ன கீவேர்டு? இம்ப்ளிமெண்ட்ஸ் ஃபாதர் ஹவுஸ். ரைட். ஸோ அப்போ நம்ம என்ன கீவேர்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னா இம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படின்ற கீவேர்டை வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஆனால் எரர் அடிக்குது சார்னா, ஆமாம் எரர் அடிக்கும். என்னன்னா ஒரு இன்டர்ஃபேஸ்ல இருந்து ஒரு கிளாஸ்க்கு நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்றீங்க அப்படின்னா
அந்த இன்டர்ஃபேஸ்ல எதெல்லாம் இன்கம்ப்ளீட்டா இருக்கோ அத்தனையுமே இங்க வந்து கம்ப்ளீட் ஆகணும். அத்தனையும் இங்க வந்து என்ன ஆகணும், கிளாஸ்ல கம்ப்ளீட் ஆகணும். அப்ப அங்க இன்கம்ப்ளீட்டா இருக்கிற அத்தனை மெத்தடுக்கும் பாடி எங்க எழுதி வைக்கணும், இங்க தான் எழுதி வைக்கணும். அப்போ வாட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் இன்டர்ஃபேஸ் சார்னு கேட்டா, டேட்டா ஹைடிங். டேட்டா ஹைடிங் இங்க ஹைட் பண்றோம், இன்டர்ஃபேஸ்ல என்ன பண்றோம், டேட்டாவை ஹைட் பண்றோம். இங்க ரொம்ப ப்ரிசைஸா தெரியுது, கரெக்டா? சோ அப்போ இதோட பாடி எங்க இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கும், கிளாஸ்ல இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கும். இதோட பாடி எங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், கிளாஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்போ அத்தனை பாடி, எத்தனை மெத்தடுக்குமே, எத்தனை மெத்தட் அப்ஸ்ட்ராக்டா இருக்கும், மொத்தமே அப்ஸ்ட்ராக்டா தான் இருக்கும். எத்தனை அப்ஸ்ட்ராக்டா இருக்கோ அத்தனை மெத்தடுக்கும் பாடி எங்க வந்தாகணும், இந்த கிளாஸ்க்குள்ள வந்தாகணும். ஓகே, சோ அப்போ அத்தனை மெத்தடுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் பாடியை. சோ அப்போ ஃபர்ஸ்ட் மெத்தட் இம்ப்ளிமெண்ட் பண்றேன், பப்ளிக் வாய்டு. அது என்ன மெத்தட், ஃபர்ஸ்ட் என்ன மெத்தட் எழுதணும், ஆடிக்காரா. இங்க தான் பாடி எழுதணும், அங்க பேர் மட்டும் தான் எழுதி வைக்கணும், பாடியை இங்க தான் எழுதணும். திஸ் இஸ் ஃபாதர்ஸ் ஆடி கார் எழுதிட்டேன்னா அடுத்தது அப்போ எரர் போல. ஏன்னா அங்க ரெண்டு மெத்தட் இருக்கு, நான் ஒரு மெத்தடுக்கு தான் பாடி எழுதியிருக்கேன். அப்ப நான் என்ன பண்ணணும், இன்னொரு மெத்தடுக்கும் பாடி எழுதணும், which is a Porsche car. அப்போ this is father's Porsche car, this is father's Porsche car. சரியா? Done. அப்போ s டாட் ஆடி கார் கால் பண்ணிக்கலாமா, சன் கால் பண்ணலாமா? ஏன்னா யாரோட ப்ராப்பர்ட்டி இது, ஃபாதரோட ப்ராப்பர்ட்டி. ஆனா யார்கிட்ட இருக்கு, சன் கிட்ட தான் இருக்கு. ப்ராப்பர்ட்டி யார்கிட்ட இருக்கு, சன் கிட்ட தான் இருக்கு. ஆனா யாரோட ப்ராப்பர்ட்டி அது, ஃபாதரோட ப்ராப்பர்ட்டி. அப்போ இது ஃபாதர் கிட்ட இருந்து வருது. ஓகே, அடுத்து எஸ் டாட் கேடிஎம் பைக் கால் பண்ணலாமா, பண்ணிக்கலாம். இது யாரோட ப்ராப்பர்ட்டி, அவனோட ஓன் ப்ராப்பர்ட்டி. எஸ் டாட் பல்சர் பைக் கால் பண்ணலாமா, பண்ணிக்கலாம். யாரோட ப்ராப்பர்ட்டி, அது அவனோட ஓன் ப்ராப்பர்ட்டி. எஸ் டாட் Porsche கார் கால் பண்ணலாமா, தாராளமா கால் பண்ணலாம். அது யாரோட ப்ராப்பர்ட்டி, அவனோட ஃபாதர் ப்ராப்பர்ட்டி. ஓகே ஓகே, கண்ட்ரோல் F11 அடிச்சா நாலுமே பக்கவா அவுட்புட் கிடைக்கும். கிடைக்குதா, ஃபாதர் சன் சன் ஃபாதர், ஃபாதர் ஓன் ஓன் ஃபாதர். சரியா? ஓகே, சோ அப்போ ஒரு இன்டர்ஃபேஸ்க்குள்ள பாடி கொடுத்துக்கலாமா, மெத்தடுக்கு கொடுக்க கூடாது. ஒரு இன்டர்ஃபேஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாமா, நோ நோ கிரியேட் பண்ணக்கூடாது. ஒரு இன்டர்ஃபேஸ்க்குள்ள ஒரு இன்டர்ஃபேஸ்க்குள்ள பாடி கொடுக்காம இருந்தா அது ஒரு கிளாஸோட எப்படி கனெக்ட் பண்ணணும், இம்ப்ளிமெண்ட்ஸ் கீவேர்ட் வச்சு கனெக்ட் பண்ணணும். இம்ப்ளிமெண்ட்ஸ் கீவேர்ட் யூஸ் பண்ணதுமே நம்ம என்ன பண்ணி ஆகணும், எல்லா அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுக்குமே பாடி கொடுத்தாகணும். இன்டர்ஃபேஸ்ல இருக்கிற எல்லா அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடுக்குமே பாடி கொடுக்கணும். சார் எனக்கு ரெண்டு தான் சார் தேவை, நான் ரெண்டுத்துக்கு மட்டும் பாடி கொடுத்துக்கிறேன், மற்றதெல்லாம் விட்டுட்டுமா? நோ. அங்க நீங்க 1 lakh மெத்தட் எழுதியிருந்தாலும் சரி, 1 lakh மெத்தடுக்குமே பாடி எங்க வந்து ஆகணும், கிளாஸ்க்குள்ள கொடுத்து தான் ஆகணும். சரியா? சோ ஒரு மெத்தட் கூட மிஸ் ஆகக்கூடாது. ஃபைனா? அப்படி ஒரு மெத்தட் மிஸ் ஆனாலும் அது எரர் அடிக்கும். எல்லா மெத்தடுக்கும் பாடி கொடுத்தா மட்டும்தான் அது விடும். கிளியரா? எஸ் நோ? எஸ் எஸ் ப்ரோ. அப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்ல நான் ஒரு வேல்யூ பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன், வீல்ஸ். என்ன பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன், வீல்ஸ். இது யாரோட ப்ராப்பர்ட்டி, ஃபாதரோட ப்ராப்பர்ட்டி. வீல்ஸ் எங்க வச்சிருக்கேன், ஃபாதர்ல தான் வச்சிருக்கேன். 4ன்னு இருக்கு. ஆமா. லட்சுமி என்ன கேக்குறீங்க, புரியல. இல்ல கான்ஸ்டன்ட் கால் பண்ணலாமா? ஏன் பண்ணலாமே, ஃபாதரோட தானே அது. அப்ப சன் யூஸ் பண்ணலாம்ல, அப்ப தாராளமா யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. அப்ப கண்ட்ரோல் F11 அடிச்சா கண்டிப்பா 4ன்றது வரும். சரியா? சன்னுக்கு இந்த வேல்யூ பிடிக்கல, இந்த வீல்ஸ்ல இருக்கிற 4ன்றது சன்னுக்கு பிடிக்கல. சோ வாட் யூ வாண்ட் டு சேஞ்ச் த வேல்யூ. அந்த 4 அவன் என்னவா மாத்துறான், யூ வாண்ட் டு மேக் இட் அஸ் 8 ன்னு மாத்துறான்னு வைங்களேன். ஓகே, சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல் இல்ல எஸ் டாட் வீல்ஸ் பிரிண்ட் பண்ணா என்ன அடிக்கும், எரர் தான் அடிக்கும். ஏன் அது வேரியபிள் கிடையாது, அது என்னது, கான்ஸ்டன்ட். அப்ப யார் வேணா மாத்திக்கலாமா, மாத்தக்கூடாது. அதுல என்ன வேல்யூ இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாமே தவிர என்ன பண்ண முடியாது, சேஞ்ச் பண்ண முடியாது. அப்ப சன் வந்து ஃபாதர் கிட்ட இருக்கிற அந்த டேட்டாவை யூஸ் பண்ணிக்கலாம், ஆனா மாத்த முடியாது. ஓகே, இதே இன்டர்ஃபேஸ் பதிலா இதை நான் கிளாஸ்ன்னு மாத்தி விட்டுருந்தேன்னா, இன்டர்ஃபேஸ் பதிலா இதை கிளாஸ்ன்னு மாத்தினா இது என்னவா மாறிடும், ஆட்டோமேட்டிக்கா வேரியபிளா மாறிடும். அப்ப சன் சேஞ்ச் பண்ணிக்கலாமா, தாராளமா சேஞ்ச் பண்ணலாம்.
ஓகே, சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ வேரியபிளா இருந்தால் வேல்யூ எப்போ வேணா வேரி பண்ணிக்கலாம். ஆனால் இன்டர்ஃபேஸ்க்குள்ள இருந்தால் அது வேரியபிள் கிடையாது, அதுக்கு பேரு ஸ்டாட்டிக் கான்ஸ்டன்ட். ஸ்டாட்டிக்னா ஃபிக்ஸ்டுன்னு அர்த்தம். ஸ்டாட்டிக்னா என்ன அர்த்தம்? ஃபிக்ஸ்டு கான்ஸ்டன்ட். அப்போ அது உள்ள என்ன வேல்யூ இருக்கோ அதான் எவன் வேணா யூஸ் பண்ணிக்கலாம், ஆனா மாற்ற முடியாது. சரியா? அப்ப எங்க எரர் அடிக்கும்? இங்க எரர் அடிக்கும். இன்டர்ஃபேஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டீங்க கரெக்டா? இன்டர்ஃபேஸ்ன்றது மெயினா இருக்கு டேட்டா ஹைடிங். இன்டர்ஃபேஸ்ன்றது எதுக்கு? டேட்டா ஹைடிங். ஓகே, ஒரு இன்டர்ஃபேஸ் ஒரு கிளாஸ்க்குள்ள என்ன பண்ணலாம்? இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டா இன்டர்ஃபேஸ்ல இருக்கிற எல்லா மெத்தடுக்குமே கிளாஸ்ல பாடி வந்தாகும். சரியா? அப்புறமா இன்டர்ஃபேஸ்ல இருக்கிற எல்லா இன்டர்ஃபேஸ் நம்மளால ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாது. நீங்க எங்க கொண்டு போய் இம்ப்ளிமெண்ட் பண்றீங்களோ அந்த சைல்டு கிளாஸோட ஆப்ஜெக்ட் வச்சு தான் இதுல இருக்கிறது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஆகணும். சரியா? அதுக்கப்புறமா இன்டர்ஃபேஸ்க்குள்ள எந்த டேட்டா வச்சுக்கலாம்னா வச்சுக்கலாம், ஆனா அது ஃபிக்ஸ்டா தான் இருக்கும், கான்ஸ்டன்டா தான் இருக்கும், அதை மாத்திக்க முடியாது. சரி, ஓகே. அடுத்தது இன்னும் ஒரு பாயிண்ட், இன்டர்ஃபேஸ்ல ஒரு கிளாஸ்ல எத்தனை கிளாஸை மேக்ஸிமம் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும்? வாட் இஸ் த கனெக்ஷன் பிட்வீன் a class to a class? எக்ஸ்டெண்ட். ஒரு கிளாஸ்ல மேக்ஸிமம் எத்தனை கிளாஸை நம்மளால எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும்? ஒரு கிளாஸ் தான் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். கரெக்டா? ஒரு கிளாஸ் தான் நம்மளால எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். நேற்று சொல்லும் போதே சொன்னா ஒன்லி ஒன் கிளாஸ் மேக்ஸிமம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலான்ட்டு. மோர் தென் ஒன் கிளாஸ் போக முடியாது. ஃபாதர் மதர் ரெண்டுத்தையும் எக்ஸ்டெண்ட் பண்ண என்ன ஆகும்? யார்கிட்ட இருந்து எடுக்கிறன்ற அந்த ப்ரையாரிட்டி இஷ்யூ வந்துடும், அந்த டைமண்ட் ப்ராப்ளம் வந்துடும். அதனால ஒரே ஒரு கிளாஸ் அந்த கான்செப்டே எடுத்துட்டாங்கன்னா லாஸ்ட்ல கிராஸ் மார்க் போட்டு காமிச்சேன் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ்க்கு. ஸோ அப்போ மேக்ஸிமம் எத்தனை கிளாஸ் ஒரு கிளாஸ்ல எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம்? ஒரே ஒரு கிளாஸ் தான் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். மேக்ஸிமம் எத்தனை இன்டர்ஃபேஸை ஒரு கிளாஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம்? எத்தனை வேணும்னாலும் பண்ணிக்கலாம். என்னது? எவ்வளவு இன்டர்ஃபேஸ் வேணும்னாலும் ஒரு கிளாஸ்க்குள்ள நீங்க என்ன பண்ணிக்கலாம்? இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். தட் இஸ் another beauty of interface. So we can implement more than one interface to a class at a time. At a timeல ஒரே டைம்ல நீங்க என்ன பண்ணிக்கலாம்? ஒரு கிளாஸ்க்குள்ள மோர் தென் ஒன் இன்டர்ஃபேஸை நம்மளால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். சார் இதுவும் கிளாஸ் மாதிரி தான் இருக்கு, இதுலயும் வேரியபிள் பதிலாக கான்ஸ்டன்ட் இருக்கு, இதுலயும் மெத்தட் இருக்கு, பாடி இது இல்லாம இருக்கு. ஆக மொத்தம் கிளாஸ் உள்ள என்ன இருக்கோ அதுல இதுலயும் இருக்கு. ஆனா கிளாஸ்ல போட்டா ப்ரையாரிட்டி இஷ்யூ வரும், இதுல போட்டா ப்ரையாரிட்டி இஷ்யூ வராதான்னு கேட்டா இதுல போட்டா ப்ரையாரிட்டி இஷ்யூ வராது. அது எப்படி சார்? லெட் மீ ஷோ யூ. இதே எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இதே எக்ஸாம்பிள் நம்ம இப்போ எடுத்துக்கலாம். ஃபாதர்ல என்னென்ன இருக்கு? ஆடி கார் இருக்கு, போர்ஷே கார் இருக்கு. இந்த வீல்ஸ் எல்லாம் தூக்கிடுறோம், அதெல்லாம் வேணாம், அதான் நீங்க ஆல்ரெடி பார்த்துட்டீங்களா, அது வேண்டாம். இது அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் உங்களுக்கே தெரியும். இப்போ ஃபாதர் கிட்ட என்னென்ன இருக்கு? ஆடி கார் இருக்கு, போர்ஷே கார் இருக்கு. சன் கிட்ட என்னென்ன இருக்கு? கேடிஎம் பைக் இருக்கு, பல்சர் பைக் இருக்கு. ஆல்ரெடி அவன் யாரை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கான்? ஃபாதரை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கான். அப்போ ஃபாதரோட ஆடி காரை அவன் வச்சிருக்கான், ஃபாதரோட போர்ஷே காருக்கு அவன் பாடி வச்சிருக்கான். ஸோ சன் ஹவுஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணா ஃபாதர் தான் கால் பண்ணிக்கலாம், அவனோட தான் கால் பண்ணிக்கலாம். நான் வீல்ஸை டெலீட் பண்ணிட்டேன், அதனால இதை ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ சிம்பிளா ப்ரோக்ராமை மாத்திட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்? சிம்பிளா இன்னொரு இன்டர்ஃபேஸை கிரியேட் பண்ண போறேன். என்ன கிரியேட் பண்ண போறேன்? going to create another interface. இந்த இன்டர்ஃபேஸ்க்கு என்ன தெரியுமா பேர் வைக்கிறேன்? மதர் ஹவுஸ். என்ன பேர் வைக்கிறேன்? மதர் ஹவுஸ். இப்போ இந்த மதர் ஹவுஸ்ல நான் ஒரு மெத்தட் எழுதுறேன். பப்ளிக் void jewels. என்ன பேர் வைக்கிறேன்? jewels. system.out.printlnல this is mother's jewel. என்ன தப்பு பண்ணிட்டு இருக்கேன் இப்போ? என்ன தப்பு பண்ணிட்டு நான் டைப் பண்ண ஆரம்பிக்கும் போதே நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா ஸ்டாப் பண்ணிருக்கணும். கரெக்டா? சோ இன்டர்ஃபேஸ்க்குள்ள என்ன வரக்கூடாது? பாடி வரக்கூடாது. சரியா? சோ அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இதை கட் பண்ணிட்டு ஓகே செமிகாலன் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னொரு மெத்தட் எழுதிக்கிறேன். பப்ளிக் void ஆடி கார். பப்ளிக் void ஆடி கார். மதர் கிட்ட ஒரு ஆடி கார் இருக்கு. சரியா? பப்ளிக் void ஆடி கார். இப்ப ஃபாதர் கிட்ட என்ன இருக்கு? ஆடி கார் இருக்கு, போர்ஷே கார். மதர் கிட்ட என்ன இருக்கு? ஜுவல் இருக்கு, ஆடி கார் இருக்கு. சன் ஹவுஸ்ல அவன்கிட்ட கேடிஎம் பைக் இருக்கு, பல்சர் பைக் இருக்கு. அவன் ஆல்ரெடி ஃபாதர் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கான். இப்ப கமா போட்டு நான் என்ன போட்டு விட்டுறேன்? மதர் ஹவுஸ்னு போட்டுடுறேன். ஓகே, அப்போ மதர் ஹவுஸ்னு போட்டா இங்க எரர் அடிக்கும். ஏன்? ஏன்னா இங்க இருக்கிற பாடி எல்லாம் இன்னும் சன் வந்து இம்ப்ளிமெண்டே பண்ணல. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பப்ளிக் void ஜுவல்ஸ், அது ஜுவல்ஸ்க்கு பாடி எழுதுறேன்.
சரியா? திஸ் இஸ் மதர்ஸ் சைல்ட். அடுத்தது இப்போ உடனே எரர் போயிட்டு இருக்கும் பாருங்களேன். ஏன்? ஏன்னா ஆடிக்காருக்கு ஆல்ரெடி ஒரு பாடி இங்க இருக்கு, கரெக்டா? ஸோ அப்போ இது ஃபாதருக்கும் வருது, மதருக்கும் வருது. அப்போ ஜென்ரலா நான் என்ன பண்ணிடுறேன், திஸ் இஸ் ஆடிக்கார் அப்படின்னு மாத்திடுறேன். சரியா? சரி, இப்போ எரர் எதுவும் இல்லை. இப்போ கால் பண்ணலாமா? இப்போ கால் பண்ணலாமா ஃபர்ஸ்ட்ல இருந்து? இப்போ சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சன்னுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். எஸ் டாட் கேடிஎம் பைக் கால் பண்ணலாமா பண்ணக்கூடாது? ஏன்? அவனோட ஓன் ப்ராப்பர்ட்டி, அது அவனோட ஓன் ப்ராப்பர்ட்டி. அடுத்து எஸ் டாட் பல்சர் பைக் கால் பண்ணலாமா பண்ணக்கூடாது? அதுவும் அவனோட ஓன் ப்ராப்பர்ட்டி. அடுத்து எஸ் டாட் போர்ஷே காரை கால் பண்ணலாமா பண்ணக்கூடாது? பண்ணலாம். ஏன்? அது அவனோட ஃபாதரோட ப்ராப்பர்ட்டி. அடுத்து எஸ் டாட் ஜுவல்ஸ் கால் பண்ணலாமா பண்ணக்கூடாது? ஏன்? அது அவனோட மதரோட ப்ராப்பர்ட்டி. இப்போ ரெண்டு பேரையும் அவன் இம்ப்ளிமெண்ட் பண்றான். அப்போ ரெண்டு பேரோட ப்ராப்பர்ட்டி அவன் யூஸ் பண்ணலாம். இதே கிளாஸா இருந்தா ரெண்டு கிளாஸ் அட் அ டைம்ல பண்ண முடியாது, கரெக்டா? இப்போ கண்ட்ரோல் F11 அடிச்சா பக்காவா நமக்கு அவுட்புட் கிடைக்குது. சன்னோட ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் அவன் யூஸ் பண்றான், ஃபாதரோடதையும் யூஸ் பண்றான், மதரோடதையும் யூஸ் பண்றான். சரி, இப்போ எஸ் டாட் ஆடி கார்னு போட்டா எரர் வருமா வராது? எரர் வராது. இதுல எரர் வராது. கிளாஸா இருந்தா எரர் வரும், கிளாஸா இருந்தா எரர் வரும். இன்டர்ஃபேஸா இருந்தா எரர் வராது. அது எப்படி சார் கேட்டா வராது. சி, எந்த எரரும் வரல. இப்ப இது ஃபாதர் கிட்ட இருந்து வருமா, மதர் கிட்ட இருந்து வருமா? ரெண்டு பேர்கிட்டயும் வந்து வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆக்சுவலா ஆடிக்கார் யாருக்கிட்ட தான் இருக்கு? அது யாருக்கிட்ட தான் இருக்கு? சன் கிட்ட தான் இருக்கு. பேர் மட்டும் தான் ஃபாதர் கிட்டயும் மதர் கிட்டயும் இருக்கு. ஆக்சுவல் பாடி யார்கிட்ட இருக்கு? ஆக்சுவல் பாடி யார்கிட்ட இருக்கு? சன் கிட்ட தான் இருக்கு. அப்ப என்ன கன்ஃபியூஷன் இருக்கு இதுல? ஆனா கிளாஸா இருந்தா மெத்தடுக்கு நம்ம என்ன கொடுப்போம்? ஃபாதர் ஹவுஸ்ல தனியா பாடி கொடுத்துருப்போம், மதர் ஹவுஸ்ல தனியா பாடி கொடுத்துருப்போம். இப்ப பிரச்சனை வரும். கிளாஸா இருந்தா ரெண்டுத்துக்கும் தனித்தனியா பாடி கொடுத்துருப்போம். அப்போ யார்கிட்ட இருந்து எடுக்கிறதுன்ற அந்த பிரச்சனை இருக்கும். இன்டர்ஃபேஸா இருந்தா ரெண்டு பேர்கிட்டயுமே பாடி இருக்க போறது இல்லை. பாடி யார்கிட்ட தான் இருக்க போகுது? சன் கிட்ட தான் இருக்க போகுது. அப்போ இவன் கால் பண்ணா என்ன பிரச்சனை இருக்கு? எப்படியா இருந்தாலும் யார்கிட்ட தான் போய் எடுக்கணும்? சன் கிட்ட தான் போய் எடுக்கணும், கரெக்டா? அப்ப எரர் வருமான்னு கேட்டா வராது, கரெக்டா? இது சன்னோட ஓன் ப்ராப்பர்ட்டி கிடையாது. ஃபாதர் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால கொடுத்துருக்கோம். நம்ம இந்த இடத்துல ஏன் நம்ம டைப் பண்ணோம் சொல்லுங்க? ஆடிக்கார முதல்ல அவங்ககிட்ட இருந்தது கேடிஎம்மும் பல்சரும் மட்டும்தான். எதனால ஆடிக்கார டைப் பண்ணீங்க? இங்க ஃபாதர் இம்ப்ளிமெண்ட் பண்ணதுனால தான் டைப் பண்ணீங்க. ஃபாதர் கிட்டயும் இருக்காது, மதர் கிட்டயும் இருக்காதுன்னு சொல்றேன் நான். ஃபாதர் தான் மதர் தான் நீங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டு பேருக்குமே பாடியே கொடுக்க முடியாதுன்னு போது அவங்க கிட்ட இருக்காது. காரோட ஓனர்ஷிப் அவங்க கிட்ட இருக்கு. கார் யாருக்கிட்ட இருக்கு? சன் கிட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப சன் அதை ஓட்டிக்கலாமா ஓட்டிக்க முடியாதா? ஓட்டிக்கலாம். அந்த கான்செப்ட் தான். சரியா? ஸோ அப்போ இந்த ஆடிக்கார் எரர் வருமான்னு கேட்டா வராது. ஏன்னா பாடி யார்கிட்ட இருந்து இருக்க போகுது? இந்த ஆப்ஜெக்ட் யாரை போய் எக்ஸிக்யூட் பண்ணும்? மெத்தட் பாடி எக்ஸிக்யூட் பண்ணும். பாடி இங்க இருக்கும்போது யார்கிட்ட இருந்து எடுக்கணும்ன்ற கன்ஃபியூஷன் இதுக்கு வராது, கரெக்டா? அதனால இன்டர்ஃபேஸ் வச்சு நீங்க என்ன பண்ணிக்கலாம்? யாரை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம்? மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். இது என்னது? மோர் தென் ஒன் பேரண்ட் கிளாஸ்ல இருந்து சிங்கிள் சைல்டு கிளாஸ்க்கு ப்ராப்பர்ட்டிஸ் கிடைக்குது. அப்ப இதுக்கு பேர் என்னது? மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ். கிளியரா? ஆன்லைன் பேட்ச் கிளியரா? இது எஸ் நோ? எஸ் ப்ரோ. எஸ் எஸ் ப்ரோ. இதே கிளாஸா ஃபாதர் ஹவுஸ் ஒரு கிளாஸா இருந்தா இந்த இடத்துல இப்படியே விட முடியாது. என்ன கொடுத்துருக்கணும்? பாடி கொடுத்துருக்கணும். மதர் ஹவுஸ் ஒரு கிளாஸா இருந்தா இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்கணும்? பாடி கொடுத்துருக்கணும். இப்ப போய் சன் ஹவுஸ்ல ஆடி கார்னு கால் பண்ணீங்கன்னா அது நான் ஃபாதர்ல இருந்து இருக்கிற பாடி எக்ஸிக்யூட் பண்றதா மதர்ல இருக்கிற பாடி எக்ஸிக்யூட் பண்றதான்னு கன்ஃபியூஷன்ல நின்றோம், எரர் அடிச்சிடும். அதனால மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸ் அச்சீவ் பண்ண முடியாது. இப்ப அந்த பிரச்சனை இல்லைன்றேன். ஏன்னா ஃபாதர் ஒரு இன்டர்ஃபேஸா இருக்கு, அப்ப பாடி இருக்காது. மதர் ஒரு இன்டர்ஃபேஸா இருக்காது, பாடி இருக்காது. அப்ப அங்க போக வேண்டிய அவசியமே இதுக்கு இருக்காது. யார்கிட்டயே இருந்தா எடுத்துக்கும்? சன் கிட்ட தான் ரெண்டு பேரோட ப்ராப்பர்ட்டியுமே வந்து இருக்கு. பாடி இங்க தான் இருக்கு. ஸோ இங்க இருந்து ஈஸியா எடுத்துரும். சரியா? அப்ப நான் மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸும் நமக்கு முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் நான் மதரை காப்பி பண்ணி போட்டுக்கிறேன். அடுத்து ஃபாதர் காப்பி பண்ணி போடுறேன். அடுத்தது சன் காப்பி பண்ணி போடுறேன். அடுத்தது அவுட்புட் காப்பி பண்ணி போடுறேன்.
அடுத்து போகலாம். ஸோ இப்போ நமக்கு என்னென்ன கவர் ஆயிடுச்சு சார் இதில் அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு இன்டர்ஃபேஸ் முடிஞ்சிச்சு, இன்ஹெரிட்டன்ஸ்ல பெண்டிங் இருந்த அந்த மல்டிபிள் இன்ஹெரிட்டன்ஸும் முடிஞ்சிச்சு. அடுத்து நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ஷன். நாளைக்கு கிளாஸ்ல நம்ம அப்ஸ்ட்ராக்ஷனை முடிச்சிடுவோம். பெண்டிங்ல வந்து நமக்கு பாலிமார்பிசம் இருக்கும். இந்த ஃபைனல் கீவேர்டை நாளைக்கு நம்ம பாலிமார்பிசம் முடிச்சதுமே முடிச்சிடுவோம். கன்ஸ்ட்ரக்டர் திசையை ஒன்றா பார்ப்போம். ஸ்டாட்டிக் தனியா, ஆக்சஸ் மாடிஃபயர்ஸ் தனியா, ராப்பர் கிளாஸ் யூசர் இன்புட் தனியா, அடுத்து அரே ஸ்ட்ரிங். இந்த சாட்டர்டே சண்டே கிளாஸ் சாட்டர்டே ஒரு 4 ஹவர் கிளாஸ் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. ப்ரோ அங்க வரலாமா ப்ரோ? தாராளமாக வரலாம். யா ஓகே. ஏன்னா அன்னைக்கு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் நடத்த போறேன். ஸோ அன்னைக்கு வந்துருக்கு கரெக்டாக வரும். எஸ். ஸோ அப்போ அப்ஸ்ட்ராக்ஷன் அப்டேட் பண்ணுறேன், நாளைக்கு அப்டேட் பண்ணிடுறேன். இன்டர்வியூஸ்ல எப்படி இருக்கும் பார்த்துங்க. அப்ஸ்ட்ராக்ஷன் அப்படின்னா அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு இது ஒன்றும் புதுசு இல்லை. இப்போ நீங்க ஒரு காலேஜ்ல ப்ராஜெக்ட் பண்றீங்க அப்படின்னா முதல்ல 0-3 எப்போ என்ன கேட்பாங்க? அப்ஸ்ட்ராக்ட் கேட்பாங்க. அப்ஸ்ட்ராக்ட்னா என்ன அர்த்தம்? அந்த டைம்ல ஒன்றும் ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆயிருக்காது, இன்கம்ப்ளீட்டா இருக்கும். அதை பத்தி என்ன அந்த டைமுக்கு என்ன முடிஞ்சிருக்கோ ஒரு ஓவர்வியூ கேட்பாங்க. கரெக்ட் தானே? அதுதான் வந்து அப்ஸ்ட்ராக்ட். அப்போ அப்ஸ்ட்ராக்டோட ஆக்சுவல் மீனிங் என்ன? இன்கம்ப்ளீட். அப்ஸ்ட்ராக்ட்னா என்ன அர்த்தம்? இன்கம்ப்ளீட். சரியா? கம்ப்ளீட் அப்படின்னா கம்ப்ளீட் கிளாஸ். கிளாஸ்ன்றது ஒரு கம்ப்ளீட் திங். அதுல வேரியபிள் இருக்கும், அதுக்கு வேல்யூ இருக்கும், மெத்தட் இருக்கும், மெத்தடுக்கு பாடி இருக்கும். அப்ப கிளாஸ் ஒரு கம்ப்ளீட் திங். இன்டர்ஃபேஸ் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் திங். அதுல என்ன இருக்கும்? சுத்தமா எந்த மெத்தடுக்குமே பாடி இருக்காது, சுத்தமா எந்த மெத்தடுக்குமே பாடி இருக்காது. கரெக்டா? இப்ப இது ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு விஷயத்தை கொண்டு வரணும். எனக்கு ஒரு டவுட். எஸ். அப்ஸ்ட்ராக்ட் வந்து நம்ம அவுட்லைன் சொல்லக்கூடாது. ஆக்சுவலா அப்ஸ்ட்ராக்ட்னா அவுட்லைன் தானே. இங்க இன்கம்ப்ளீட். அப்ஸ்ட்ராக்ட்னா இன்கம்ப்ளீட். இப்போ அவுட்லைன்னா என்ன மீனிங் சொல்றீங்க? இன்டெப்தா இருக்காது உள்ள. கரெக்டா? ஓவர்வியூ. ஆமா, அதேதான் இங்கேயும் ஓவர்வியூ இன்டெப்தா இருக்காது. மெத்தடுக்கு பேர் மட்டும் இருக்கும், பாடி இருக்காது. அதுதான் இல்ல இன்கம்ப்ளீட்னு மென்ஷன் பண்றீங்களா? அதுக்காக ஸ்பெசிஃபிக்கா இன்கம்ப்ளீட்னா பாடி இல்லாம இருக்குல்ல, அதனால இன்கம்ப்ளீட். அதனால ஓகே. அதனால சொல்றேன். ஏன்னா மெத்தட் பேர் இருக்கு, பாடி இல்லாம இருக்குல்ல. பாடி இருந்தாதான் அது கம்ப்ளீட். ரைட். ஸோ அதனால அப்படி சொல்றோம். சரி. அப்போ இந்த அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்றத நம்ம இப்போ இன்கம்ப்ளீட் சொல்லிடுறோம் இல்லையா? இப்போ இதுல வந்துட்டு ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு விஷயம் வரணும். என்ன விஷயம் வரணும்? அது இன்டர்ஃபேஸாவும் இருக்கக்கூடாது, அது கம்ப்ளீட்டான கிளாஸ். நான் கிளாஸ்ன்னு சொன்னா அது கம்ப்ளீட் கிளாஸ். சரியா? நான் இன்டர்ஃபேஸ்ன்னு சொன்னா சுத்தமா எந்த ஃபுல் ஜீரோ அப்ஸ்ட்ராக்ட், அது இன்கம்ப்ளீட் பக்காவா. சரியா? எந்த மெத்தடுக்குமே பாடி இல்லாம இருந்தா அது இன்டர்ஃபேஸ். எல்லா மெத்தடுக்கும் பாடி இருந்தா அது கிளாஸ். சில மெத்தடுக்கு பாடி இருந்து சில மெத்தடுக்கு பாடி இல்லாம இருந்தா அது என்னன்னு சொல்றது? நான் சொல்றது புரியுதா? எந்த மெத்தடுக்குமே பாடி இல்லைன்னா அதை என்னன்னு சொல்லிக்கலாம்? இன்டர்ஃபேஸ். எல்லா மெத்தடுக்கும் பாடி இருந்தா அதை என்னன்னு சொல்வீங்க? கிளாஸ். கான்கிரீட் கிளாஸ். கிளாஸ் நார்மலா நம்ம கிளாஸ் சொல்றது எல்லாமே கான்கிரீட் கிளாஸ். சரியா? ஃபுல்லா எல்லாத்துக்குமே பாடி இருக்கும். இப்ப சில மெத்தடுக்கு பாடி, சில மெத்தடுக்கு பாடி இல்லை. அப்ப அது என்ன சொல்றது? அதை அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ன்னு சொல்லணும். அது என்னன்னு சொல்லணும்? அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ன்னு சொல்லணும். சரியா? அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்னா என்ன அர்த்தம்? இன்கம்ப்ளீட் கிளாஸ்ன்னு அர்த்தம். சரியா? ஆமா, கம்ப்ளீட் கிளாஸ்னா எல்லாத்துக்கும் பாடி இருந்தா அது கம்ப்ளீட் கிளாஸ். சிலதுக்கு பாடி இருந்தா சிலதுக்கு பாடி இல்லைன்னா மறுபடியும் அது இன்கம்ப்ளீட் கிளாஸ் ஆயிடுது. அப்ப அதை என்னன்னு சொல்லிக்கலாம்? அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். அப்ப அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ன்னு ஜாவால ஒரு கான்செப்ட் இருக்கானா? இருக்கு. ஓகே. அப்போ அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் நமக்கு இருக்கு. அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்னு ஒரு கான்செப்ட் இருக்கானா? அது உங்களுக்கே தெரியும், இன்டர்ஃபேஸ்க்குள்ள இருந்த அத்தனையுமே அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடா தான் இருந்தது. அப்ப அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அப்ஸ்ட்ராக்ட் வேரியபிள் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கா சார்னா அப்படி ஒண்ணு இல்லை. அப்ஸ்ட்ராக்ட் வேரியபிள்னு ஒரு கான்செப்ட் கிடையாது. ஏன் சொல்லுங்க? இன்டிஜர் வேரியபிள் 1 ஈக்குவல் டு 10. இது கம்ப்ளீட்டா இன்கம்ப்ளீட்டா? கம்ப்ளீட் ப்ரோ. கம்ப்ளீட். இன்டிஜர் வேரியபிள் 1 இது கம்ப்ளீட்டா இன்கம்ப்ளீட்டா? இது கம்ப்ளீட். நாம எதுவுமே கொடுக்கலனா அதுல என்ன சேவ் ஆகும்? நான் சொன்னேன் 0. இன்டீஜர்ல என்ன சேவ் ஆகும்? 0. ஸ்ட்ரிங்கா இருந்தா நல், டபுளா இருந்தா 0.0, பூலியனா இருந்தா ஃபால்ஸ். கரெக்டா? அப்ப எல்லாத்துக்கும் நீங்க வேல்யூ கொடுக்காம விட்டா கூட பை டிஃபால்ட்டா அதுல என்ன ஆயிடுது? ஒரு வேல்யூ ஃபில் ஆயிடுது. அப்ப இது இன்கம்ப்ளீட் சொல்றதுக்கு வாய்ப்பே இடமே இல்லை. கரெக்ட் தானே? அப்ப அப்ஸ்ட்ராக்ட் வேரியபிள் ஒரு கான்செப்டே இல்ல, அது தூக்கிடுங்க.
அப்ப அப்ஸ்ட்ராக்ட் வேரியபிள்னு ஒண்ணு கிடையவே கிடையாது, இன்கம்ப்ளீட் வேரியபிள்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. இன்கம்ப்ளீட் கிளாஸ் இருக்கான்னு கேட்டா இருக்கு. சில மெத்தடுக்கு பாடி இருந்து சில மெத்தடுக்கு பாடி இல்லாம இருந்துட்டா அது இன்கம்ப்ளீட் கிளாஸ் தான். ஒரு அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட்னு ஒரு கான்செப்ட் இருக்கானா இருக்கு. மெத்தடுக்கு பேர் இருந்துட்டு பாடி இல்லாம இருந்தா அது அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். கரெக்டா? சோ அப்போ நாம இங்க பார்க்க போறது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸையும் அப்ஸ்ட்ராக்ட் மெத்தடையும் தான். சரியா? சரி. அப்ப இதுக்கு இதெல்லாம் ஏன் சார் எடுத்து வச்சானுங்கன்னா இட் இஸ் ஃபார் போத் பார்ஷியல் as well as fully abstraction. both partial as well as fully abstraction. fully abstraction னா கம்ப்ளீட்டாவே இன்கம்ப்ளீட்டா இருக்குது முழுக்கவே. இந்த fully abstraction தான் இன்டர்ஃபேஸ். இந்த fully abstraction தான் இன்டர்ஃபேஸ். அப்ப இன்டர்ஃபேஸ் இஸ் ஃபார் fully abstraction, abstraction is for both partial as well as fully abstraction. சரி, இந்த அப்ஸ்ட்ராக்ஷன் ஒரு கான்செப்ட் வச்சிருக்காங்கல்ல, அது எதுக்குன்னா பார்ஷியலுக்கு ஃபுல்லுக்கு ரெண்டுத்துக்கும் சேர்த்து. அந்த இன்டர்ஃபேஸ் ஒன்று வச்சால அது ஃபுல்லி அப்ஸ்ட்ராக்ஷன் மட்டும். அதுல இருந்தா மொத்தமே என்னவா தான் இருக்கணும், ஃபுல்லாவே இன்கம்ப்ளீட்டா தான் இருக்கும். எந்த மெத்தடுக்கும் பாடி கொடுத்துக்க முடியாது. இதுல நீங்க முழுசா கொடுக்காமலே இருந்துடலாம், பாதி கொடுத்துட்டு பாதி கொடுக்காமலே இருக்கலாம். சரியா? அப்போ இதுல வந்து நம்ம இந்த மெத்தடுக்கு வந்து இதுல எழுதாமவும் இருக்கலாம். ஆமா, எழுதிக்கலாம், எழுதாம இருக்கலாம், உங்க விருப்பம். ஓகே, சரி. ஒன்னு எழுதிட்டு வரேன். ரைட் கிளிக் ஹியர். ஆல்ரெடி நம்ம கிட்ட யார் இருக்கிறது, சன் ஹவுஸ் இருக்கு இல்லையா? சன் ஹவுஸ்ல என்னென்ன வைக்கிறேன் அப்படின்னா கேடிஎம் பைக் வச்சிருக்கேன், பல்சர் பைக் வச்சிருக்கேன். இதுல எடுத்துட்டோமா, இதுல திருப்பி வந்து எழுதிக்கலாம். நம்ம இதுலயே சொன்ன புரியாது, திரும்பி எழுதிக்கலாம். சன் ஹவுஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன், மெத்தட் எதையும் கால் பண்ணது. என்னென்ன பண்ணியிருக்கேன் சன் ஹவுஸ்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுல கேடிஎம் பைக் ஒன்று எழுதியிருக்கேன், பல்சர் பைக் ஒன்று எழுதியிருக்கேன். மெத்தடை கிரியேட் பண்ணி அது மெயின் மெத்தடை கிரியேட் பண்ணியிருக்கேன், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த மெத்தட் எதையும் கால் பண்ணல. சரியா? அப்படி இருக்கட்டும். அடுத்தது இப்போ சன் ஹவுஸ் மட்டும் தான் இதுல இருக்கு. இப்போ நான் இதுல ஒரு கிளாஸ் ஒன்று கிரியேட் பண்ண போறேன். இந்த கிளாஸ்க்கு நான் என்ன பேர் வைக்கிறேன் அப்படின்னா ஃபாதர் ஹவுஸ் பேர் வைக்கிறேன். கிளாஸ் இன்டர்ஃபேஸ் கிடையாது, கிளாஸ். நல்லா கவனிக்கணும். சரியா? ஸோ அப்போ இந்த கிளாஸ்க்கு நான் என்ன பேர் வைக்கிறேன் அப்படின்னா ஃபாதர் ஹவுஸ் பேர் வச்சுட்டு இதுல ஒரு மெத்தட் எழுதுறேன். பப்ளிக் வாய்டு as usual ஆடிகா சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டல்ல this is ஃபாதர்ஸ் ஆடிகா. இந்த மெத்தடுக்கு எனக்கு பாடி கொடுக்கணும்னு தோணுது, நான் பாடி கொடுத்துட்டேன். அடுத்த மெத்தட் கேக்குதாமா? ஆன்லைன் பேட்ச் எஸ் நோ Yes, ப்ரோ. எங்க முடிஞ்சு இதுல எங்க எழுதிட்டு இருக்கோம், எங்க சொல்லிட்டு இருக்கும்போது கட் ஆச்சு. இன்னொரு மெத்தட் கிரியேட் பண்ண போறோம். மெத்தட். சோ இந்த அப்ஸ்ட்ராக்ட் போடும்போது கேட்டுச்சா, இது போடும்போது கேட்டுச்சா? எஸ் இல்ல ப்ரோ, இல்ல. ஓகே. சோ அப்போ இந்த மெத்தடுக்கு வந்து எனக்கு பாடி கொடுக்கணும்னு தோணுச்சு, அதனால பாடி கொடுத்துட்டேன். இப்போ இந்த மெத்தடுக்கு நான் பாடி கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன்.
அப்போ என்ன பாடி கொடுக்காம இருக்கலாமானா ஒரு கிளாஸ்க்குள்ள நம்மளால என்ன கொடுக்காம இருக்க முடியாது, பாடி கொடுக்காம இருக்க முடியாது. ஒரு இன்டர்ஃபேஸ்க்குள்ள பாடியே கொடுக்க கூடாது, ஒரு கிளாஸ்க்குள்ள பாடி கொடுக்காம இருக்க கூடாது. அப்போ பாடி கண்டிப்பா கொடுக்கணும். அப்படி நீங்க கொடுக்க மாட்டீங்க, இந்த இடத்துல பாடி உங்ககிட்ட கிடைக்கல, இல்ல வேற எங்கன்னா தான் எடுத்து போய் நான் பாடி எழுத போறேன் அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கிட்ட நீங்க என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு இன்ஃபார்ம் இன் ப்ரையர். முன்னாடியே அதுகிட்ட சொல்லிடணும் நான் இந்த இதுவை இன்கம்ப்ளீட்டா வைக்க போறேன் அப்படின்னு. அப்போ அதுக்கு என்ன கீவேர்டு, அப்ஸ்ட்ராக்ட். அதுக்கு என்ன கீவேர்டு, அப்ஸ்ட்ராக்ட். அப்படி போட்டீங்கன்னா அது எரர் அடிக்காது. சார் ஸ்டில் எரர் அடிக்குதே சார் அப்படின்னா, ஆமா எரர் அடிக்கும் தான். ஒரு கிளாஸ்ல ஒரு மெத்தட் அப்ஸ்ட்ராக்டா இருந்தா கூட அந்த கிளாஸே என்ன கிளாஸ் தான், அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். அந்த கிளாஸே என்ன கிளாஸ், அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ். ஒரு கிளாஸ்ல மொத்த மெத்தடுக்குமே பாடி இருக்கணும். ஒரு கிளாஸ்க்குள்ள மொத்த மெத்தடுக்கு என்ன இருக்கணும், பாடி இருக்கணும். அப்படி ஒரு மெத்தடுக்கு நீங்க பாடி கொடுக்காம விட்டுட்டா கூட அந்த கிளாஸே நீங்க என்னவா ஏத்துக்கணும், அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸா ஒத்துக்கணும். அப்ப என்ன பண்ணிடணும், முன்னாடியே அதுகிட்ட சொல்லிடணும் இந்த கிளாஸ் இன்கம்ப்ளீட்டா தான் இருக்க போகுதுன்ட்டு. அப்படி சொல்லிட்டீங்கன்னா அது எரர் அடிக்காது. சொல்லிட்டீங்கன்னா எரர் அடிக்காது. அப்ப என்ன கீவேர்ட் யூஸ் பண்ணணும், அப்ஸ்ட்ராக்ட். அப்ப அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ், அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்ன்றது என்னது, if a class contains any non abstract method then the class should be defined as abstract class. If a method doesn't contain any body it should be declared as abstract method. சரியா? If a method doesn't contain any body it should be declared as abstract method. சரியா? clear? clear everyone? yeah. சரி, இப்போ இன்னொரு क्वेश्चन கேக்குறேன். இந்த அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கே தெரியும், நம்ம எக்கச்சக்கமான ஆப்ஜெக்ட் இது வரைக்கும் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஒரு அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாமா? ஒரு கம்ப்ளீட்டான பில்டிங்க்கு, ஒரு கம்ப்ளீட்டான பில்டிங்க்கு ஒரு கிச்சன் கம்ப்ளீட் ஆயிருக்கும். ஒரு கம்ப்ளீட்டான பில்டிங்ல கம்ப்ளீட் கிச்சன் இருக்கும். அப்பதான் அது கம்ப்ளீட் பில்டிங். அந்த கிச்சனுக்கு நீங்க குக் அப்பாயிண்ட் பண்ணா அது நியாயம். கரெக்டா? பாதி கட்டின வீட்டுக்கு, பாதியில் இருக்கிற வீட்டுக்கு நீங்க குக் அப்பாயிண்ட் பண்ணுவீங்களா? பாதி தான் கட்டியிருக்கு கிச்சன், இல்லையோ அப்பாயிண்ட் குக் இல்ல பண்ண மாட்டீங்க. கரெக்டா? சோ அப்ப அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்கு என்ன கிரியேட் பண்ணக்கூடாது, ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண கூடாது. இன்டர்ஃபேஸ்ன்றது பேப்பர்ல இருக்கிற கிச்சன் மாதிரி. ஃபுல்லா கம்ப்ளீட்டான கிச்சன் வந்து கிளாஸ். பாதி கட்டிட்டு பாதி கட்டாம இருக்கிறது தான் இந்த அப்ஸ்ட்ராக்ட். சரியா? பண்ணலாமான்னு கேட்டா பண்ணக்கூடாது. கம்ப்ளீட்டா எது இருக்கோ அதுக்கு மட்டும் தான் நீங்க ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். அப்ப கிளாஸுக்கு மட்டும் தான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியுமே தவிர இன்டர்ஃபேஸ்க்கும் பண்ணக்கூடாது, அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ்க்கும் பண்ணக்கூடாது. சரியா? ஏன் சார் பண்ணக்கூடாது? அதான் இதுக்கு பாடி இருக்குல்ல. ஆமா இதுக்கு பாடி இருக்கு, இதுக்கு இல்லையே. அப்ப இது யார் கால் பண்ணுவாங்க? கரெக்டா? அப்போ என்ன கிரியேட் பண்ணக்கூடாது, ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ண கூடாது. அப்போ we should not create an object for an abstract class. இதெல்லாம் இன்டர்வியூல கேக்குற முக்கியமான क्वेश्चन. Can we create an object for an abstract class? Can we create an object for an interface? அதெல்லாம் இன்டர்வியூல அடிக்கடி கேக்குற क्वेश्चन. சரியா? அதெல்லாம் நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. அடுத்தது a class should be declared as என்னன்னு a class should be declared as abstract when it contains any abstract method. இதுல ஏதாச்சும் ஒரு மெத்தட் அப்ஸ்ட்ராக்டா இருந்தா கூட கிளாஸே நம்ம என்ன பண்ணி ஆகணும், அப்ஸ்ட்ராக்டா பண்ணி ஆகணும். if a class கண்டெய்ன்லயே விட்டுட்டு இருக்கீங்க. any method without body then the particular method should be declared as abstract. இப்போ எனக்கு ஒரு क्वेश्चन ஒன்று தோணுது, நான் கேட்குறேன், நீங்க யாரும் கேட்பீங்கன்னு நினைச்சு நான் கேட்கல. இப்போ இந்த இடத்துல வந்து பாடி நான் கொடுக்கல, கரெக்ட் தானே? இந்த இடத்துல நான் பாடி கொடுக்காம இருந்தேன். முதல்ல ஃபர்ஸ்ட் நான் இந்த இடத்துல என்ன கொடுக்காம இருந்தேன், பாடி கொடுக்காம இருந்தேன். அப்ப என்ன அடிச்சுது, அது எரர் அடிச்சிச்சு. சரியா? இதே தான் நான் இன்டர்ஃபேஸ்லயே கொடுத்தேன், அங்க எரர் அடிக்கல தானே? இங்க என்ன கேக்குது, அது ஏன்னா அங்க இன்டர்ஃபேஸ் கீவேர்ட் யூஸ் பண்றோம்ல. இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்றது கரெக்ட் தான். இன்டர்ஃபேஸ்ல ஒவ்வொரு மெத்தடும் பை டிஃபால்ட்டாவே அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். இன்டர்ஃபேஸ்ல இருக்கிற ஒவ்வொரு மெத்தடுமே பை டிஃபால்ட்டாவே அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். அப்ப இன்டர்ஃபேஸ்க்குள்ள நீங்க ஒரு மெத்தட் எழுதிட்டாலே அது என்ன மெத்தட் தான், அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். எல்லாமே அப்ஸ்ட்ராக்ட் இருக்கிறதுல ஒவ்வொரு வாட்டியும் நம்ம அப்ஸ்ட்ராக்ட் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா இங்க நீங்க வேணும்னா பாடி கொடுத்துக்கலாம், வேண்டாம்னா தான் விட போறீங்க. அப்ப பாடி கொடுக்கும் போது அது அப்ஸ்ட்ராக்ட்னு சொல்ல வேண்டியது இல்லை, பாடி கொடுக்காத போது அப்ஸ்ட்ராக்ட்னு சொல்லுங்க. சரியா? அதனால இங்க அப்ஸ்ட்ராக்ட் கீவேர்ட் மேண்டேட்டரி. சரியா?
அங்க மேண்டட்டரி இல்லை, ஏன்னா அது பை டிஃபால்ட்டாவே அதுலயே சேர்த்துக்கும், அதுவே சேர்த்துக்கும் அப்ஸ்ட்ராக்ட் கீவேர்டு, நம்ம கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி சரி. அடுத்து எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. இந்த மெத்தடுக்கு நான் பாடி எடுத்துடலாமா? இப்படி எடுத்துடலாமா? இப்படி எடுத்துக்கலாமா? இப்போ இது என்ன அப்ஸ்ட்ராக்ஷன்? பார்ஷியல், இது ஃபுல்லி அப்ஸ்ட்ராக்ட். இது ஃபுல்லி அப்ஸ்ட்ராக்ஷன். இது என்னது? இப்படி செய்யலாமான்னு கேட்டா செய்யலாம், இப்படி செய்யலாமான்னு கேட்டா செய்யலாம். எல்லா மெத்தட் கூட பாடி எடுத்துடலாமா சார்? எடுத்துடலாம், தப்பு இல்லை. சரியா? அப்போ ஒரு பாதி கொடுத்துட்டு பாதி மெத்தடுக்கு பாடி கொடுக்காம இருக்கலாமா? கொடுக்காம இருக்கலாம். அப்போ அப்படி இருந்தா அதுக்கு பேர் என்னது? பார்ஷியல் அப்ஸ்ட்ராக்ஷன். அப்படி இருந்தா அதுக்கு பேர் என்னது? பார்ஷியல் அப்ஸ்ட்ராக்ஷன். மொத்தத்துக்குவே பாடி எடுத்துட்டு அதுக்கு பேரு ஃபுல்லி அப்ஸ்ட்ராக்ஷன். அப்போ இந்த அப்ஸ்ட்ராக்ட் அப்படின்ற அப்ஸ்ட்ராக்ஷன் கான்செப்ட் இட் இஸ் ஃபார் போத் பார்ஷியல் அஸ் வெல் அஸ் ஃபுல்லி அப்ஸ்ட்ராக்ஷன். சரியா? சரி. அப்போ இதுக்கு வந்து ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. அப்போ நம்ம எங்க போய் ஆகணும்? சைல்டு கிளாஸுக்கு தான் போய் ஆகணும். இப்போ என்ன பண்ணணும்? அந்த கிளாஸ் அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் இங்க என்ன பண்ணணும்? Extends. What is the connection to a class to a class? What is the connection between a class to a class? Extends keyword. அது அப்ஸ்ட்ராக்டாவே இருந்தா கூட அது என்னது? அது ஒரு கிளாஸ். அப்ப நீங்க என்ன யூஸ் பண்ணணும்? எக்ஸ்டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். சரியா? ஆனாலும் எரர் அடிக்குதுல? ஆனாலும் எரர் அடிக்குது. ஏன் எரர் அடிக்குது? ஏன்னா ஏன் எரர் அடிக்குது அப்படின்னா இந்த ஃபாதர் ஹவுஸ்ல என்ன இருக்கு? அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட் இருக்கு. என்ன மெத்தட் இருக்கு? அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். ஒரு மெத்தட் பாடி இல்லாம இருக்கவே கூடாது. ஆனா அங்க பாடி இல்லாம மெத்தட் இருக்கு. அப்போ பாடி எங்க எடுத்துட்டு வந்து ஒழிச்சு வைக்கணும்? இங்க வைக்கணும். அப்போ இட் இஸ் ஆல்சோ ஃபார் டேட்டா ஐடி. அப்போ பப்ளிக் வாய்டு எந்த மெத்தடுக்கு பாடி இல்ல? பார்ஷெக்கா. பார்ஷெக்கா இருக்கும் பாடி. பார்ஷெக் இல்லையா? ஆடிட் இல்லையா? பார்ஷெக் தான். திஸ் இஸ் ஃபாதர்ஸ் பார்ஷெக்கா. ஓகே. இப்ப கால் பண்ணலாம். s டாட் KTM பை கால் பண்ணலாமா? யாரோட ப்ராப்பர்ட்டி அது? அவனோட ஓன் ப்ராப்பர்ட்டி. பல்சர் பைக்கு பண்ணலாம், ஏன்னா அவனோட ஓன் ப்ராப்பர்ட்டி. s டாட் ஆடி கார் கண்டிப்பா பண்ணலாம், அது அவனோட ஃபாதரோட ப்ராப்பர்ட்டி. s டாட் Porsche கார் கண்டிப்பா பண்ணலாம், அதுவும் அவனோட ஃபாதரோட. ஓனர்ஷிப் ஃபாதர் கிட்ட இருக்கு, பாடி இவன்ட்ட தான் இருக்கு. கண்ட்ரோல் F ல வந்துச்சா அவுட்புட். சரியா? கிளியர் தானே இது எவ்ரிவன்? எஸ் நோ ப்ரோ? எஸ் எஸ் நோ. இன்டர்ஃபேஸ்க்கும் அப்ஸ்ட்ராக்ஷனுக்கும் டிஃபரன்ஸ் இன்டர்வியூல கேட்பாங்க. அப்போ நீங்க சொல்லணும் இன்டர்ஃபேஸ் இஸ் ஃபார் ஃபுல்லி அப்ஸ்ட்ராக்ஷன், abstraction is for both partial as well as fully abstraction. We should not create object for an interface the same way we should not create object for an abstract class. We should use implements keyword to implement the bodies of the abstract method in a class. We should use the implements keyword, whereas we should use the extends keyword in abstract class to extend it to a child class. Seriya? In an interface all the methods should be an abstract method, whereas in abstract class we method may or may not have the bodies. சரியா? அது சொல்லிக்கலாம். In abstract in interface abstract keyword is not mandatory. In interface abstract keyword is not mandatory. கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, because by default all the method are abstract method by default. சரியா? interface-ல. But in abstraction we should use the abstract keyword to define the abstract method. And if any class contains abstract method, then the class itself should be declared as abstract class. சரியா? அந்த பாயிண்ட் நீங்க சொல்லிக்கலாம். சோ இந்த மாதிரி சில டிஃபரன்சஸ் நீங்க ரெண்டுத்துக்கும் கம்பேர் பண்ணி பேசலாம். That's all. Tomorrow class we'll see polymorphism. சரிம்மா. ஸோ நீங்கள் பாலிமார்பிசம் நாளைக்கு எடுக்கிற இன்னைக்கே சொன்ன கன்ஃபியூஷன் ஆகிடும். நீங்கள் போய் ரெண்டுத்தை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நாளைக்கு பாலிமார்பிசமும் ஃபைனல் கீவோர்டை எடுத்துடுறோம். சரியா? தேங்க்யூ. பை. தேங்க்ஸ். தேங்க்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ.